அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தையே மாற்றுவோம் வரைவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 5 தலைநகரை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுனா சென்னை, திருச்சி, கோவை, மதுரை, கன்னியாகுமரி அப்படின்னு 5 தலைநகரை சொல்கிறாங்க. எதற்காக சொல்கிறாங்க, எப்படி மாற்றுவோம்னு சொல்கிறாங்கன்னா, முதல்ல எதற்காகன்னு பார்த்துடலாம். சென்னை தலைநகராக இருப்பதால் கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு அனைத்தும் ஒரே இடத்தில் குவிந்து இருக்கிறது. இவை அனைத்தையும் தேடித்தான் மக்கள் கிராமங்களில் இருந்து நகரத்தை நோக்கி வருகிறார்கள். அதனால் சென்னை பிதுங்கி வழிகிறது. உயிரை சுமந்து செல்கிற அவசர ஊர்தி கூட சரியான நேரத்திற்கு செல்ல முடியாத நிலை உள்ளது. நத்தையும் ஆமையும் மெதுவாக செல்லும் அளவிற்கு போக்குவரத்து நெருக்கடி உள்ளது. இந்த நிலை நீடித்தால் சென்னையின் நிலைமை மேலும் சிக்கலாகும். அதனால் நிர்வாக வசதிக்காக கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி உட்பட அனைத்தும் பரவலாக சென்றடைய நாம் தமிழர் அரசு தலைநகரை மாற்றி அமைக்கிறது என்று சொல்கிறாங்க. எப்படி மாற்றி அமைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் முக்கிய தலைநகராக திருச்சி அமையும் என்று சொல்கிறாங்க. எதற்காகனா, செயலாண்மை வசதிக்காக தமிழ்நாட்டின் தலைநகராக மாற்றப்படும். அனைத்து கட்சிகளுமே திருச்சியில் மாநாடு நடத்துகிறார்கள். ஏனென்றால் மையப்பகுதியாக இருப்பதனால்தான். இப்போது சென்னை சென்று வர 2 நாள் ஆகிறது. திருச்சி சென்றால் அது தமிழகத்தின் மைய நகரம். மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஒரே நாளில் சென்று திரும்பலாம். அதற்காக ஒரு நாட்டின் மைய பகுதியில்தான் தலைநகரம் இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் அதற்கான உதாரணங்கள் இருக்கின்றன. அமெரிக்கா போன்ற நாடுகளில் எந்த பெருநகரத்தையும் தலைநகராய் கொண்டிருக்கவில்லை. சீனா போன்ற நாடுகள் தன் நிர்வாக வசதிக்காக பல்வேறு துணை தலைநகரை வைத்துள்ளது என்று சொல்கிறாங்க. அப்போ சென்னை தலைநகராக இருக்காதா அப்படின்னா, சென்னையும் தலைநகரம் தான். அது எப்படின்னா, திரைக்கலை, துறைமுகம், கணினி, தொழில்நுட்பத்திற்கான தலைநகராக விளங்கும் என்று சொல்கிறாங்க. கோவை தொழில் வர்த்தகத்திற்கான தலைநகராக விளங்கும் என்று சொல்கிறாங்க. மதுரை மொழி, கலை, பண்பாட்டிற்கான தலைநகராக விளங்கும் என்று சொல்கிறாங்க. கன்னியாகுமரி தமிழர் மெய்யியலுக்கான தலைநகராக விளங்கும் என்று சொல்கிறாங்க. நாம் தமிழர் ஆட்சியில் தமிழ்நாட்டின் தலைநகராக 5 தலைநகரங்கள் உருவாக்கி வளர்ச்சியையும் மக்களின் பயன்பாட்டு போக்குவரத்தையும் பரவலாக்கம் செய்கிறார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் இந்த வரைவை பற்றிய உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். நன்றி.